பால் ரொட்டி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா பொங்கி வந்திருக்குது. நல்லா முறண்டு பாருங்க. இப்படி உடைச்சி விட்டால் அப்படி உடையணும் பால் ரொட்டி. உள்ளுக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி பொங்கி வருதுன்ட்டு பாருங்க. எல்லோருக்குமே இனிய வணக்கம். எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு சூப்பரான காணொளி. பால் ரொட்டி செய்ய போகிறேன். இலங்கை முறையில் பால் ரொட்டி செய்ய போகிறேன். இது அதிகம் நிகழ்வுகளுக்கு செய்வினோம். சாமத்திய வீடு, மற்றது திருமண வீடுகள், அதுகளுக்கு அதிகம் செய்வினோம். இந்த பால் ரொட்டியை ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்றது எந்த காணொளிகள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்குமே மிக்க நன்றிகள். நான் இந்த கப்பால் 1/2 கப் சிவப்பு பச்சரிசியும் 1/2 கப் வெள்ளை பச்சரிசியும் எடுத்து வச்சிருக்கிறேன். இது தனியாக சிவப்பு பச்சரிசிலையும் செய்து கொள்ளலாம், அல்லது வெள்ளை பச்சையிலையும் செய்து கொள்ளலாம், உங்களோட விருப்பம். இதை நாங்கள் ஒரு 3 தண்ணியில் கழுவுவோம். 2-3 தடவை கழுவி எடுத்துட்டு ஊற விடணும். இது எல்லா நிகழ்வுகளையும் அதிகம் இந்த பால் ரொட்டி இருக்கும். நான் இப்போ கழுவிட்டேன் 3 தண்ணியில். திரும்பியும் ஒரு தடவை தண்ணியை விட்டு ஊற விடுவோம். ஒரு மணித்தியாலம் அரிசியை ஊற விடுவோம். இப்போ நான் ஊற வச்ச அரிசியை இந்த வடிதட்டில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வடிய விடுவோம் தண்ணியை. நான் வடிச்சிட்டு தண்ணியை திரும்பவும் இந்த வடிதட்டில் போட்டு வடிய விட போகிறேன். தண்ணியை வடிய விட்டுட்டு மிக்சி கப்பில் போட்டு மாவை அரைச்சி எடுப்போம். நல்ல மாவை அரைச்சி எடுக்கக்கூடாது, குறுநலாக அடித்து எடுக்கணும். ஏனெண்டா நாங்கள் இந்த பால் ரொட்டிக்கு குறுநல் எடுக்க வேணும். அதால் நல்ல பவுடரை அரைக்காமல் ஒரு 3/4 பாகத்துக்கு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். அரிச்சிட்டு இப்போ நாங்கள் இதை அரிப்போம். இந்த மாவை அரித்து எப்படி குறுனி எடுக்கலாம்னு பார்ப்போம். இந்த குறுநல் எடுத்து செஞ்சால் தான் பால் ரொட்டி அப்படியோ ஊதின மாதிரியே இருக்கும், அல்லது புஷ்ஷண்டு போயிடும். நாங்கள் சுட்டு எடுத்து வைக்கும்போது குறுநல் இல்லாமல் சுட்டா இந்த மாதிரி நாங்கள் அரிச்சு எடுக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி குறுநல் வர்ற மாதிரி தான் மிக்சியில் அடித்து எடுத்தேன் நான் அரிசியை. இதை நாங்கள் ஒரு கோப்பையில் மாற்றிட்டு குறுநல் எடுக்க போகிறேன். சுளாக் இருந்தால் சுளாகில் போட்டும் பிடைச்சி எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த பெரிய தட்டில் போட்டு பிடைச்சி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி பிடைச்சி குறுநல் எடுக்கணும். முன்பக்கத்தையும் கீழே அடிப்பக்கத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் நடுவால் வர்ற மாதிரி எடுத்தால் சரியாக வரும் எங்களுக்கு அந்த குறுநல். முன்னுக்கு ஆகலும் தூளாக இருக்கும், அதை விட்டுட்டு கீழே இருக்கிறதையும் விட்டுட்டு நடுப்பக்கத்தால் தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். நான் இந்த கீழே இருக்கிற பெரிய குறுநலை திரும்பவும் மிக்சி கப்பில் போடுறேன். ஏனெண்டா பிடைக்கிறதுக்கு இப்படி ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. சுலகண்டா மொத்தமாக போட்டு பிடைக்கலாம். இது தட்டண்டபடியாக நான் கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து டிஷ்ஷில் போடுறோம். நாங்கள் இந்த மாதிரி முன்னுக்கும் பின்னுக்கும் எடுத்துகிட்டு நடுவால் இருக்க குறுநலை எடுப்போம். இது கிட்டத்தட்ட ரவை பதத்தில் இருக்கும். ரவை எந்த சைஸில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது அந்த அளவில் நாங்கள் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். நான் 1 கப் அரிசிக்கு 1/4 கப்புக்கும் குறைவாக தான் குறுநல் எடுத்துக்கொள்ள போகிறேன். 1/4 கப்பில் அரைவாசி எடுப்போம். அப்போ தான் சரியாக இருக்கும். குறுநல் கூடினா வெடிக்கும் பால் ரொட்டி, உடைஞ்சு வரும், தட்டவும் முடியாது. அதனால் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேன். நான் அதாலேயே 1/4 கப்புலையும் அரைவாசி எடுத்துக்கொள்கிறேன் குறுநல். இந்த மீதம் இருக்கிற இந்த நாங்கள் அரைச்ச கட்டையும் போட்டு இதுக்குள்ளே திருப்பியும் பவுடர் பண்ணி எடுப்போம். நிறைய மாவு வரும் அதில், அதை திருப்பியும் நாங்கள் அடித்து எடுக்கணும். இது நான் எல்லாம் அடித்து எடுத்துட்டேன். இது அடிக்கட்டை, இது எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இந்த அடிக்கட்டையிலையும் குறுநல் எடுக்கக்கூடாது. நாங்கள் முதலாவது அடிக்கிற மாவிலேயே குறுநல் எடுத்துடணும். இதுக்கு நான் இப்போ உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட குறுநலையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் கருப்பள்ளி இருந்தாலும் போட்டுக்கொள்ளலாம். கருப்பள்ளி கொஞ்சம் கலராக தெரியும், என்கிட்ட வெள்ளி எள்ளு இருக்குது, சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன்.
இந்த தேங்காய் பாலை நாங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்கணும். எந்த பதத்தில் காய்ச்சி எடுக்கலாம்னு பார்ப்போம். இப்போ நான் தேங்காய் பால் ஒரு கொதி வரவே நாங்கள் இறக்கி எடுக்கணும். மேலால் நுரைச்சி கொண்டு ஒரு கொதி வரும். அந்த டைமில் நாங்கள் இறக்கி எடுக்க சரியாக இருக்குது. நல்லா காய்ச்ச தேவையில்லை. பாருங்க, இந்த மாதிரி கொதித்து வருகுது. இன்னும் ஒரு கொஞ்சம் மேலே பொங்கி கொண்டு வரும்போது நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி எடுத்து கொள்ளலாம். தேங்காய் பால் விட்டு தான் இந்த பால் ரொட்டி குழைக்கிறது. வேறு பசுப்பால் எதுவும் சேர்க்கறது இல்லை. தேங்காய் பால் தான் சேர்த்து செய்யணும். அதுக்குத்தான் பேர் பால் ரொட்டி. இப்போ வேறுங்க நாங்கள் கொதிச்சிட்டுது. இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவுக்குள்ளே விட்டு குழைச்சி எடுப்போம். உடனே அடித்த மாத்தானே ஒன்றுமே வறுக்கையில் அப்படியோ மிக்சியில் அடித்து அரைச்செடுத்த மாத்தான். அதனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம். உடனேயுமே விட்டோம்னா களியாக போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம். சுடு உதாதால் கரண்டியால் குழைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இது சாமத்திய வீடு, திருமண நிகழ்வுகள் எல்லா இடத்துலையுமே இருக்கும் இந்த பால் ரொட்டி. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு வருகுது. ஆனால் பாரம்பரியமாக இப்படி தான் இந்த பால் ரொட்டி செய்கிறது. இதை நான் எனக்கு கையால் நல்லா குழைச்சி எடுக்க போகிறேன். ஊரில்னு சொன்னால் எல்லாருமே சுற்றி இருந்து நிகழ்வுகளில் போட்டிக்கு தட்டி தட்டி போடுவினேன். யார் போடுறது பொங்குது, நான் போடுறது பொங்குதா, நீங்கள் போடுறது பொங்குதான்னு சொல்லி போட்டிக்கு போடுவினோம். அப்படி செய்யும்போது ஒரு சந்தோஷமாயும் இருக்குமே எல்லா உறவுகளோடையும் சேர்ந்து. இது 2 பேருண்டா நல்லா ஒரு ஆள் தட்டி தட்டி போட, ஒரு ஆள் எண்ணெய் அள்ளி ஊற்றி பிரட்டி பிரட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் தனியாக அதால் ஒன்றா போட்டு தான் எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்க, மாவு நல்லா குழைவட்டுட்டு மாவை நல்லா குழைச்சி எடுத்துட்டேன். இனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இந்த குழைக்கிற டைம்லேயே எண்ணெயை கொதிக்க வச்சிட்டேன். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டுக்கும். நான் இந்த மாதிரி ஒரு சீட் தான் எடுத்திருக்கிறேன். ஒரு பொலித்தீன் சீட் மாதிரி. வாழை இலை இருந்தால் நீங்கள் வாழை இலையில் தட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஊரில்ண்டா பூவரசம் இலையில் தான் அதிகம் இப்படி செய்கிறவ அம்மாக்கள் எல்லாருமே பூவரசம் இலையெல்லாம் தட்டி தட்டி போடுவினோம். எங்களுக்கு இலை கிடைக்க இல்லை. அதனால் நான் இதில் செய்து கொள்கிறேன். எண்ணெய் போட்டுவிட்டு தான் தட்டணும். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். பாருங்க, இந்த மாதிரியாக மெல்லிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமாக தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். அப்போ தான் பொங்கி வரும். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நான் போடுறேன். ஒன்றை தட்டி இது மேலே கொஞ்சம் வரும்போது தான் எண்ணெய் அள்ளி ஊற்றணும். அப்போ தான் பொங்கி வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா எண்ணெய் அள்ளி ஊற்றணும். பாருங்க, பொங்கி வருது. சூப்பராக பொங்கி வந்துட்டு. இதைத்தான் எல்லோரும் முதல்ல போடும்போதே கடவுளே நல்லா பொங்கி வரணுமெண்டுன்னு சொல்லிக்கொண்டு தான் போடுவிடும். இந்த பால் ரொட்டி செய்யும்போது அந்த பதம் முக்கியம். அல்லது பொங்காது, குறுநல் கூடினாலும் பொங்காது, உடையும். அப்படி அது சரியான அளவுகளில் போட்டால் அது சரியாக வரும். நான் இப்போ அடுத்ததையும் போட்டு எண்ணெயில் ஊற்றுறேன். இந்த மாதிரி எண்ணெயில் ஊற்றுவோம். நல்லா கொதிச்ச எண்ணெயில் தான் போடணும். அப்போ தான் வரும் பொங்கி. பாருங்க, இதுவும் பொங்கி வருது. பொங்கி நாங்கள் கலர் மாறி 2 பக்கம் விரட்டி போட்டு கலர் மாறியாக விட்டு தான் எடுத்துக்கொள்ளணும். பாருங்க, நல்லாவே பொங்கி வந்துட்டு இதுவும் இந்த மாதிரி பொங்கி வரும். இப்போ நான் அடுத்ததையும் போட்டுக்கொள்கிறேன். முதல்ல போட்டது மட்டும் கொஞ்சம் குட்டியாக போட்டுட்டேன். இப்போ நாங்கள் தட்டி தட்டி போடும்போதும் முதல்ல போட்டது வெந்து வந்த உடனே கலர் மாறி வர நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏனெண்டா ஒன்றொண்டா போடுறபடியாக முதல்ல போடுறது நல்லா பொரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் ப்ரௌன் கலராகி வந்தோடனே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வீட்டில் தானே சாப்பிட போகிறோம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் இன்றைக்கி. இங்கே சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை. அதனால் கொஞ்சமாக செய்கிறேன். இதையும் பாருங்கள், பூசண்டு பொங்கி வருது. இந்த அளவுகளில் செஞ்சிங்கண்டா சரியாக வரும். எல்லாமே கொஞ்சம் கலர் மாறி வந்துட்டு நான் கலர் மாறி வர
எடுத்துக்கொள்கிறேன். அதிகம் செய்ய தெரிஞ்சிருக்கும் பால் ரொட்டி. செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரி செய்து பார்த்து கருத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களோட வீட்டு குட்டி நிகழ்வுகளுக்கு நீங்களே செஞ்சு கொள்ளலாம். இப்போ எல்லாமே அதிகம் போட்டு எடுத்துட்டேன். இன்னும் 1-2 இது தான் இருக்குது. இதையும் நான் போட்டு எடுத்தேனேண்டா எல்லாமே சுட்டு முடிஞ்சது. பாருங்க புஷ்ஷண்டு பொங்கி வந்துட்டுது. இப்போ நான் எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன் பால் ரொட்டி. பாருங்க சூப்பராக பால் ரொட்டியெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாயும் இருக்குது. கொண்டு எடுத்து உடைச்சி காட்டுறேன். இந்த உடைக்கும் போது இப்படி உடையணும். இப்போ தான் நல்ல பதத்திலையும் வந்திருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். உப்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் உள்ளுக்கு பொங்கினது அப்படி தெரியுதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பால் ரொட்டி எல்லாம் செஞ்சு முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.